இருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊரே என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இப்போது ஆடிப்புற திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7ஆம் திருநாள். 7ஆம் திருநாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. காலையும் மாலையும் வழக்கம் போல ஆண்டாளும் ரங்கமன்னாரும் வலம் வருவார்கள். அதற்கு பின்னால் 8 மணிலேருந்து இரவு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சயன திருக்கோலத்திலே அங்கே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் காட்சி கொடுப்பார்கள். சயன திருக்கோலம் என்றால் ஆண்டாள் நாச்சியாரின் மடியில் தலை வைத்து எம்பெருமான் ரங்கமன்னார் தலை சாய்த்து சயனித்திருப்பார். இது ரொம்ப அற்புதமான காட்சி. இதை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் இன்னைக்கு கூடியிருப்பாங்க. இந்த திருக்கோலத்தை காண்பதற்கான அதோட பலன் என்னன்னா, குடும்பத்திலே அமைதி நிலவும், தாம்பத்திய ஒற்றுமை பலப்படும், நல்ல கணவன் வேண்டி வழிபடுவோருக்கு நல்ல கணவன் அமையும். ஆண்டாள் இந்த திருக்கோலத்தை கனவிலே கண்டுதான் ரங்கமன்னாரை அடைய வேண்டும் என்று திருப்பாவை இயற்றியதாக சொல்லுவார்கள். இதே போல எம்பெருமானின் இன்னொரு அவதாரத்திலே ஒரு காட்சி உண்டு. ராமாவதாரத்திலே வனவாசம் சென்ற போது அங்கே சித்திரக்கூடத்திலே சீதா பிராட்டியின் மடியிலே சயனித்து எம்பெருமான் காட்சி கொடுப்பார் ராமபிரான். அப்போது சீதா பிராட்டியின் அழகிலே மயங்கி இந்திரனின் மகனாக ஜெயந்தன் அங்கே வந்து சீதா பிராட்டிக்கு தொல்லை கொடுப்பான். உடனே காக்கை உருவிலே வருமாமே. இந்த காக்கை உருவிலே வந்த உடனே எம்பெருமான் தர்ப்பத்தை எடுத்து வீசுவார். அது உடனே அவன் அப்படியே சரணாகதி அடைஞ்சிடறான் எம்பெருமான் இடத்திலே. அதை இலக்கு வந்து மாற்றி அவனோட ஒரு கண்ணை பேர்த்துட்டு போகிற மாதிரி வச்சிருவார். அந்த திருக்கோலத்திலே அந்த அவதாரத்திலே ராமபிரானும் சீதா பிராட்டியும் சயனித்திருப்பார்கள். அதே போல ரங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும் இன்றைக்கு அந்த சயன திருக்கோலத்திலே காண்பவர்களுக்கு நல்ல அமைதியும் நல்ல ஆனந்தமும் வாழ்க்கையிலே கிடைக்கும். எல்லோரும் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டிருப்பார்கள். நாமும் ஆண்டாள் நாச்சியாரையும் ரங்கமன்னாரையும் வணங்குவோம். நன்றி.